ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் பன்னீரில் சிம்பிளான ஒரு ரைஸ் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலான்னு ஈஸியாக டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். அதை எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லா அது இதானதுக்கப்புறம் பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டு இதை ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் ஃபுல்லாக நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கிடணும். அப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியை நல்லா ஒரு பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா ஒரு கிரேவியாக வர வரைக்கும் ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஃபுல்லாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட்டியான தயிர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை போட்டு ஃபுல்லாக அதையும் நல்லா வதக்கி விட்டுடணும். தயிர் கட்டியாக இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் புதினா இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு ஃபுல்லாக வதக்கிக்கணும். கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலையும் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஃபுல்லாக போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதையும் போட்டுக்கணும். அதையும் ஃபுல்லாக நல்லா அதோட மிங்கிள் ஆகிற வரைக்கும் அதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் நான் ஃபஸ்ட்லேயே 1 கப் அரிசியை ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரமாக ஊற வச்சுட்டு அதையும் இதோட போட்டுக்கணும். பட்டாணியும் போட்டு அரிசியும் ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா பன்னீரில் ஒரு ரைஸ் சிம்பிளாக குக்கரில் பண்ணிட்டோம் ஈஸியாக. இதே மாதிரி இந்த சேனலை வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு